தனுசு ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி பகவான், செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் குரு. ஆரம்பம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாரிசுகள்னால் உங்களுக்கு பேர் புகழ் ஏதாவது கிடைக்கும். அவங்க ஏதாவது ஒரு மெரிட்டில் ஏதாவது ஒன்று வேலையை செய்வாங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அதில் லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதுலேயும் சுமாரான லாபம். சில பேர் ஒழிய இரும்பு சம்பந்தமான தொழில் அல்லது பழம் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க ரொம்ப உஷாராக எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதில் சிக்கல் வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது கல்ஃபுக்கு அனுப்புகிறீங்க, நீங்கள் தனுசு ராசியாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் பழம்லாம் கெட்டு போயிடும்பா. அந்த மாதிரி கொஞ்சம் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் மிஷின் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லாபம் பார்ப்பீங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். லோக்கல் இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா சுமாராகவே நல்லாவே இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதவி உயர்வு இருக்கின்றது. சனி நாளில் இருக்கார் என்று பயப்படாதீர்கள். குருவும் மாறும். குருவும் 8ஆம் பாவத்தில் ஜூன் மாதத்தில் போகும். 8ஆம் பாவத்தில் குரு போனால் எல்லோரும் சொல்லுவாங்க பணம் வந்து சேராது. ஆனால் குருவின் பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. அதனால் பணம் நஷ்டமோ கஷ்டமோ உங்களுக்கு வந்து சேராது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்க கண்டிப்பாகவே சந்தோஷமாக இருப்பீர்கள். கலைஞராக இருந்தீங்கன்னா சுமாரான காலம், ஆனால் ஃபினான்ஸ் ஃப்ளோ இருந்து கொண்டே இருக்கும். தூக்கம் கெடும் கலைஞர்களுக்கு. இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அது இப்படி செஞ்சால் நல்லா, ரொம்ப சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தூக்கம் குறையும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண்களுக்கு சுமாரான காலம். உணவு கட்டுப்பாடு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். வயதான அப்பா அம்மா, வீட்டில் இருக்கிற மருமகள் எல்லோருக்கும் கொஞ்சம் தூக்க பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. வயிற்றில் சூடு ஏறுது. எல்லோரும் சொல்லுவாங்க சாப்பிட்ட பிற்பாடு தண்ணி குடிங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிங்க. சாப்பிட்டீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க, நல்லாயிருக்கும். பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரமே உணவு கட்டுப்பாடு. 2ஆம் பரிகாரம் தினமும் பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும். பகவான் சூரியன் பூஜை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை அரச மரருக்கு தண்ணீரை விட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு அங்கே விளக்கு ஏற்றி வர வேண்டும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.